எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வேட்டேன் ஆடியோ லான்ச்சில் இருக்கும். ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுவும் இன்னொரு பாட்டும் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து we are well rehearsed and ready. இந்த க்ரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. October 10th வேட்டையன் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ. சார், அது மேஜிக்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது எதனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்ங்கிறது நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஏதோ அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா 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 ஆமாம். யா, கண்டிப்பாக. நான் ஏன்னா வந்து ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டைங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம். இப்போது தலைவர் காம்பினேஷன் நாங்கள் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸோ அதான் இது வந்து ஒரு வேற ஜானரான ஃபிலிம். ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணேன். கூலி வேற லெவல் சம்பவமாக இருக்கும்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. வணக்கங்க. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போது வேட்டையன் படத்தோட லான்ச் இவெண்ட்டில் வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம். சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில், லைக்காவோட தயாரிப்பில், ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளவு எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். தொடர்ந்து பெரிய நடிகர்களுடைய தமிழ் படங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு. அதை பற்றி அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக்கு தான் என்ன சொல்லுவோம், பாக்கியம் தான். அது அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. லாஸ்ட் क्वेश्चन மேம், நீங்கள் வந்து சும்மா ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க மாட்டீங்க. உங்களுக்கான கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருந்தால் தான் நடிப்பீங்க. இது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். உங்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது? இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி it has due importance in the film. I am sure you're going to see it for yourself. Thank you. Thank you.
தெரியாது எனக்கு. ஸோ இங்கிலீஷில் பேசினா ஓகேயா, தெலுங்கில் பேசினா பெட்டரா உங்களுக்கு? இங்கிலீஷ் பெட்டரா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இட்ஸ் a Vetan film with Mr. Rajinikanth and Mr. Amitabh Bachchan. அது வந்து those two names are so big and so synonymous. Just to be part of a film like this, I think I'm very, very lucky. And the director, Gnanavel, I'm very happy that he chose me for this film. He's an amazing filmmaker, very true, very honest. And a big thank you to all of them. And I hope you guys like what I've done. So, October 10th, the release, and I hope you'll enjoy what I did. Thank you. Sir, South films are speak more this time. So, what is about your opinion, sir? என்ன சார் இது திருப்பி சொல்லுங்க. இது தமிழ்ல கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனா குயிக்கா பதில் சொல்ல முடியாது அவ்வளவுதான். இந்திய படங்கள் வந்து இப்போ அடுத்த அங்கீகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாகுபலி. அதுக்கு அந்த படங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஸோ இப்போ சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த படம் எப்படி வந்து? I think thank you. நீங்கள் சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்கள் அந்த படம் எங்கே எடுத்தால் there's a whole country that's there to watch you. And I think today boundaries are breaking very, very quickly. It doesn't matter நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது வேர்ல்டு ஃபுல்லாக கேட்கும். ஸோ I think it's a really lucky time to be a filmmaker, lucky time to be actors, and I wish all the new filmmakers all the best. ரஜினி சார் என்ன கற்றுக்கிட்டீங்க? அது ஒரு 2-3 hours சொல்லலாமா? அது மேடையில் சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ. So what was the experience, ma'am? Please. Brilliant. I still don't believe this is real to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film, Vidhi Sutra. I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you guys. Role, ma'am, please. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch October 10th la ungalku theriyum. What you learned from Rajini sir? I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. It's about silence. Sorry? It's about silence. Silence? It's about Rajini sir silence. Speak about. I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm, the aura, all of that. Thank you guys. Bye-bye. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன். நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் திஸ் இஸ் வெரி பிக். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். தலைவர் கூட நடிப்புன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட். இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மேம். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டோட நடிச்சிருக்கீங்க, என்ன லேர்ன் பண்ணீங்க? எவ்ரிடே இஸ் லேர்னிங் தானே. ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ளே பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் சேவ் இட் அப் ஃபார் லேட்டர். சாரி, நான் இங்கே பேசணுமா? அப்புறம் அங்கே போய் எனக்கு மறந்துடும். நான் அங்கே போய் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவியில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாத்துக்கூடையும் நான் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாரும் கண்டிப்பாக October 10th படத்தை தியேட்டரில் பார்த்துங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நானும் இங்கே எல்லா ரசிகர்களோடு சேர்ந்து இங்கே வந்து தலைவருடைய 170வது படத்தின் ஆடியோ லான்ச்சை கொண்டாட தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹால்மார்க். எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங். ஆஸ் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஆஸ் ஃபேன்ஸ், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக டாப்லேயே இருக்கக்கூடிய ஒரே நடிகர், ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான். ஸோ உள்ளே போய் ஆடியோ லான்ச்சில் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நீங்களும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் என்ஜாய் தலைவர் திருவிழா. மனசுலாயோ. தேங்க்யூ. மேம், கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. நீங்கள் ரஜினிகாந்த் சார் கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே
பல நடிகர்கள் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, பட் எல்லாராலையும் அவங்க மாதிரி இருக்க முடியறதில்ல. அது ஏன் நினைக்கிறீங்க? Discipline towards his art form, respect to the producers and directors. அவர் வேலை செய்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவர் கொடுக்குற மரியாதை, ஒரு லைட்மேன்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் அவர் கொடுக்குற மரியாதை, அவருடைய தொழில் மேலே அவர் வச்சிருக்கிற அபார பக்தி, நம்பிக்கை, அண்ட் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், அது வந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். தேங்க்யூ. அண்ணா வணக்கம். ஆக்சுவலி வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான். வந்து தேசிங் அண்ணா வந்து நானும் சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லேயே தான் போவோம், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கூட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன். தலைவர் படத்தில் ஒரு ரோல், ஒரு சின்ன ரோல், ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான், பட் பை காட் கிரேஸ் அது சாங்கில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீமெல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்னு இருக்காங்க. தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ தலைவா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஒரு சீன், அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டு கிடைக்காது. கிடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவாக தலைவர் ஆடுறதை பார்த்தேன். ஐயோ வேற லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா. ஹாப்பிண்ணா. தேங்க்யூண்ணா. இப்போ இந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜை சொல்கிற மாதிரியான படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரஜினி சாருடைய ஸ்டைல், அந்த மேனரிசம்லாம் இருக்குமா, எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு விஷயம் அழகாக எப்படி சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அது ரஜினி சார் ஸ்டைலில் வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த காம்போ வந்து பயங்கரமாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. முதல் தடவை ரஜினி சார் எழுதியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அலாங் வித் சூப்பர் சுப்பு. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அனி சார், ரஜினி சார், எல்லாருக்குமே. ஞானவேல் சார் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சல என்ன கண்ணா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, விட்டா சிக்காதுடா, கடவுள் பேரில் கலவரம் 100, படைச்சவன் ஒரு ஆளுடா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரஜினி சார் வாய்ஸ், வாய்ஸ் அமைக்கிறதுல கேட்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை இனிமேல் தான் கேட்டுக்கணும். அது ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு. வேட்டையின் படத்தில், சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து 3வது முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்தை, அதன் பிறகு இப்போது வேட்டையனில் ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர் வண்டர்ன்ற ஒரு பாட்டை எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம். ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக, செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வேட்டையின் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுக்கான வாய்ப்புகள் நல்லா வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே வாய்ப்புகளை எதிர்நோக்கிற ஆள் தான் நீங்கள். அது மூலமாக மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்நோக்கிற ஆள் நீங்கள். இந்த மாதிரியான பெரிய ஸ்டார்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறது தான் நினைக்கிறேன். இப்போது முக்கியமான படங்கள் எழுதுறது, பெரிய ஸ்டார்ஸினுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும். உங்களுடைய வேலைகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும். ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங், ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டது. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்ல சூப்பராக வந்திருக்கு பாட்டும். யா ஓகே. ஓகே, ஸோ நான் ஒரு சில வரிகளை பாடிக்கிறேன். எக்கம்மா எக்கச்சக்கம்மா உன்னை கண்ட ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே, தகுமா தள்ளி நில்லுமா நரம்புல கூஸ் பம்ஸ் எல்லாம் கூடுதே,
இவ ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே. இவ நிழல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே. ஹே சூப்பர் ஸ்டாருடா, ஹண்டர் பண்டர் சூடுடா, மேக்னெட்டிக் ஸ்டைலுடா, தனி ராஜ்யம் வரலாறுடா. ஹே சூப்பர் ஸ்டாருடா, ஒன் அண்ட் ஒன்லி யாருடா, கெட்ட பையன் சாருடா, ரசிக்காதவன் கிடையாதுடா. இப்படி ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச், மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே மறந்துருச்சு எல்லாமே, அதனால உள்ள ஈவெண்ட்டுக்கான எல்லாரும் சரியா இருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின், எப்போதுமே சரி பத்திரிகை துறையில் இருக்கும்போது சரி படங்களுக்கு வரும்போதும் சரி சாமானிய மக்களை பற்றி பேசணும், அவங்களுடைய பிரச்சனைகள் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. கடந்த படத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதில் எதை பற்றி இருக்கும், என்ன மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டீசர் பாருங்க, உங்களுக்கு புரியும் என்னன்றது. உங்களுக்கு அதில் பார்த்தா ஒரு மாதிரி புரிஞ்சிடும். நான் ரொம்ப பேசுறதுன்றது பத்திரிகையிலேருந்து வந்தாலே நம்ம கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், உங்கள் வாழ்த்துக்களோடு நான் உள்ளே போகிறேன். அதுதான், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. லைக்கா சுபாஸ்கரன் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இந்த படத்தின் மாபெரும் வெற்றியடை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சூப்பர் ஸ்டார், நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு கொடை. அவருடைய படங்களை எப்போவுமே ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க ரஜினி சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த 18 ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா மக்கள் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுக்கிறேன். வணக்கம். ரொம்ப நல்லா வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர் ஹிட்.